ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கணுன்னா முதல்ல ப்ராப் ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தென் அதில் எது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் அதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ப்ராப் ஃபார்ம்ஸ்னால் என்ன? ப்ராப் ஃபார்ம்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒரு கம்பெனி தட் அலவுஸ் ட்ரேடர்ஸ் டு ட்ரேட் யூஸிங் தேர் ஓன் மணி, நாட் த ட்ரேடர் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரேட் பண்ணலாம். பட் அவங்க கேபிட்டலில் அதில் நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா அதில் ஷேர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் அதோட பேசிக்கான ஐடியாலஜி. ஸோ அதில் நம்மளுக்கு நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க அப்படி நமக்கு கேபிட்டல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே காசு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த இதை வச்சு நம்ம மெட்டா ட்ரேடர்ஸ் ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம அதில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அவங்க அதுக்கான ஆக்சஸ் கோடு பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆக்சஸ் கோடு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம அதில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுபடி நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம். செகண்ட் ஸ்டேஜும் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதையும் நம்ம இது பண்ணி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. மாஸ்டர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோமோ அதையே நம்ம திரும்பி பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணோம்னா அதில் இருந்து நம்மளுக்கு சில பர்சன்டேஜஸ் சில நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% நமக்கு கொடுப்பாங்க, 20% அவங்களுக்கா இருக்கும். ஸோ இதுதான் அதோட மெத்தட். ஸோ முதல்ல ப்ராஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதை எப்படி செலக்ட் பண்ணுறது பார்த்துடலாம். ஸோ ப்ராஃபார்ம்ஸ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் பெஸ்ட் ப்ராஃபார்ம்ஸ் ட்ரேடிங் 25 அப்படின்னு இருக்கீங்க கிளிக்கலாம். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே இந்த ஆஃபர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபரில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜஸில் வந்து என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேட்டிங்ஸும் கொடுத்துருவாங்க. இப்போ ஃபண்டிங் பப்ஸ் வந்து 4.3, அப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஃபண்டட் நெக்ஸ்ட் வந்து 4.4, கியூடி ஃபண்டிங் வந்து 3.9, அதுக்கப்புறம் டாப் ஒன் ஃபண்டர்ஸ் வந்து 4.5, அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு கம்பெனிஸும் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு, எவ்வளோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். தென் அது போக நம்ம ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மை ஃபண்டட் ஃபியூச்சர்ஸில் வந்து 4.5 ரேட்டிங்ஸ் இருக்குது. அது என்ன பேஸ்டு கம்பெனி, யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அவங்க என்னென்ன பிளாட்ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுறாங்க, தென் அவங்களோட என்ன ப்ரோமோ கோட் இருந்தால் நம்ம வந்து இந்த ஆஃபரை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அந்த 50% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, அப்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டிங் டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டிங் பெப்ஸோட இன்னொரு கம்பெனி ஃபண்டிங் டிக்ஸ், அது வந்து ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்காக இது கிளைம் பண்ணிக்கிறாங்க. தென் ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ், இந்த ஃபண்டட் நெக்ஸ்ட் சொன்னது தெரியுங்களா, ஃபாரெக்ஸோடது, அவங்க வந்து ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 10% ஆஃப் இப்போ ரைட்டாக போயிட்டுருக்கு. ரைட் நோ இப்போது இந்த ஆஃபர் வந்து எந்தெந்த டைம் ரேஞ்சஸில் இருக்கும் அப்படிங்கிறத அதையும் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ டிசம்பர் 23 ஜான் 2 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ்லாம் எல்லாத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே தெரிய வரும். ஸோ நம்ம ஒரு அதாவது ஃபண்டிங் அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோன்னா முதல்ல இந்த ப்ராஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே வந்து ஒவ்வொரு வெப்சைட்லையும் என்னென்ன ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். தென் இதோட ரூல்ஸை பார்த்துக்கலாம். இந்த இதில் பே அவுட் எது எது நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எல்லாமே இந்த இதுலேயே இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ பே அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபண்டட் நெக்ஸ்ட் அதிகமாக பே அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃபண்டட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக பே அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ பே அவுட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் லெஸ் தென் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு பே அவுட்ஸை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ நாள் ஆகுது, ஆவரேஜ் மீடியன் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொன்றும் எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு ஆவரேஜான பே அவுட் சைஸ் எவ்வளோ, ஒரு ஆவரேஜாக இவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா $15 பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பே அவுட். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் நமக்கு தெரிஞ்சிடும். பர் டேக்கே இவங்க வந்து சாரி பே அவுட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த பே அவுட்ஸும் இவ்வளோ இவ்வளோ பண்ணுறாங்க, பண்ணியிருக்காங்க, பே அவுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ரிவ்யூஸ் படிச்சுக்கலாம். ஒவ்வொரு கம்பெனிஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். இந்த இடத்துல ரிவ்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளால் ரிவ்யூஸ் பார்க்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆஃபர்ஸ் போகுது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். தென் இந்த வெப்சைட்டில் நான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து
ஃபண்டிங் பெப்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபண்டிங் பெப்ஸோட ஆஃபர் எனக்கு பிடிக்குது. தென் வந்து நான் ஃபண்டிங் பெப்ஸை எனக்கு தெரியும். ஸோ ஃபண்டிங் பெப்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஃபண்டிங் பெப்ஸை நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபண்டிங் பெப்ஸோட அக்கௌண்ட்குள்ளே போகிறேன். இதில் நம்ம வந்து எது பெஸ்ட் அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோனோட அக்கௌண்ட் இருக்குது, 1 ஸ்டெப் இருக்குது, 2 ஸ்டெப் இருக்குது. தென் ஃபண்டிங் பெப்ஸ், அப்புறம் ஃபண்டிங் பெப்ஸ் ப்ரோ, தென் 5K, 10K, 25, 50, தென் 100 அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய அதாவது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் 5K அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் 2 ஸ்டெப் கிளிக் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் இதுதான் சொன்னேன். நான் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 அப்படின்னு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு $400 ப்ராஃபிட் எடுக்கணும் ஃபார் 5Kக்கு. ஸோ இந்த 5Kக்கு நம்ம ஒரு $400 ப்ராஃபிட் எடுக்கணும். மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 10% இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த 5K டாலர்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து இந்த 10% கழியும். ஸோ 5,000லேருந்து 10% பார்த்தீங்கன்னா $500. ஸோ $500 உங்களோட மேக்ஸிமம் பர்சன்டேஜாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் லாஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பே பண்ணி வாங்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு ப்ரீச் ஆயிரும். ஸோ உங்களால் வந்து அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இன்னொரு டைம் வந்து திரும்பி பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். தென் மேக்ஸிமம் டெய்லி லாஸஸ் இருக்கு வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் $250 பக்கம் லாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே லாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 300 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு அக்கௌண்ட் ரீச் ஆயிரும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து இப்போ $240 கூட லாஸ் பண்ணிக்கலாமே தவிர்த்து 250 அப்படிங்கிறத ரீச் பண்ணக்கூடாது. இந்த 5% இருக்கிறத ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆயிரும், ரீச் ஆயிரும். தென் மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸாவது நம்ம மினிமம் ட்ரேட் பண்ணணும். தென் லிவரேஜ் வந்து 1:100 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தென் செகண்ட் ஸ்டேஜுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து 5% தான். $250 நம்ம அதாவது நம்ம $400 நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம். இதில் எதுலையுமே நம்ம மாட்டாமல் $400 நம்ம எடுத்துட்டோம், 8% நம்ம ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த இதுக்கு போவோம், செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம். செகண்ட் ஸ்டேஜில் அதே மாதிரி தான், அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் வந்து $250 நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும். இதை நம்ம எடுத்துட்டா தேர்ட் ஸ்டேஜுக்கு போவோம். தேர்ட் ஸ்டேஜுக்கு இதே தான். தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ நீங்கள் அப்படியே வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு சில பர்சன்டேஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும், சில பர்சன்டேஜ் அவங்களுக்கு போயிடும். அது எப்படின்னு நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது 4 விதமாக நம்மளுக்கு பிரிக்கப்படும். ஸோ எவ்ரி டியூஸ்டே நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 60% கொடுப்பாங்க. பை வீக்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80% ரிவார்ட் சைக்கிள் இருக்குது. தென் ஆன் டிமாண்ட் 90%, தென் மந்த்லி 100% அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் நம்ம வந்து எதை வேணால் மாஸ்டர் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாஸ்ட் டைம் வந்து ஆன் டிமாண்ட் தான் வந்துச்சு. 90% நம்ம டார்கெட் ரேஷியோ பண்ணணும். தென் அதுக்கு வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனக்கு 30% கன்சிஸ்டன்சி ஸ்கோர் கொடுத்தாங்க. கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னா நீங்க வந்து ஒரு நாளோட ப்ராஃபிட் வந்து உங்களோட டோட்டல் வித்ட்ராவல் இருக்கு தெரியுமா? அது 30%க்கு மேல இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து $300 ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஒரு ஒரு இது வந்து 300ல 30% ஓகேங்களா? அந்த அளவை விட அதிகமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளோட பே அவுட் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். புரியுதுங்களா? இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கால்குலேட் பண்ணி நான் சொல்றேன். இப்போ $300 எடுத்துக்கிறேன். $300ல 30%ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து $90 வருது. ஸோ ஒரு நாளோட ப்ராஃபிட் வந்து $90 மேல போக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 80, 80, 80 அப்படி கூட நம்ம எடுத்து அந்த 300 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணா ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். அத நம்ம பே அவுட் பண்ணும்போது, அந்த பெர் டேவோட ப்ராஃபிட் வந்து 30% உங்களோட மொத்த பே அவுட் இருக்கு தெரியுமா? அந்த அமௌண்ட்ட விட அதிகமா இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி ரூல்ன்னு சொல்லுவாங்க. இத பத்தி டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த அக்கவுண்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து $36 தேவைப்படும். இன்கேஸ் வந்து நம்ம வந்து கிரிப்டோ காயின்ஸ வச்சு யூஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா, இன்னும் ஒரு $2, $3 சேர்த்தி வரக்கு வாய்ப்பு இருக்கு. தென் கார்ட் மூலியமா பர்ச்சேஸ் பண்றோம். கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட் மூலியமா பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டுக்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். என்ன ஒண்ணு, நம்ம கார்ட்ல வந்து இன்டர்நேஷனல் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனுக்கு சப்போர்ட் இருக்கணும். சில கார்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் அந்த குடுத்துருக்க மாட்டாங்க. சில கார்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்ட் யூஸ் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நம்ம $36லயே இது பண்ணிக்கலாம். தென் இப்போ பை பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான இந்த மாரி இது இருக்கு பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த எஃப்பி அப்படிங்கிற கோட் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 20% ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இதில் வந்து 20% நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நான் பை கொடுக்குறேன். உள்ளே போனோடனே என் அக்கௌண்ட் காட்டும். தென் பை சேலஞ்ச் கொடுக்குறேன். பை சேலஞ்சுக்குள்ளே போனோன்னா நான் வந்து என்ன சேலஞ்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5000 அக்கௌண்ட்டை நான் $5K நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ மெட்டா ட்ரேடர் மூலியமாக நான் ட்ரேட் பண்ணலாம். இல்லைனா மேட்ச் ட்ரேடர், இல்லைனா சி ட்ரேடர். சி ட்ரேடர்னால் உங்களுக்கு $20 ஜாஸ்தி வரும். இல்லை நான் மெட்டா ட்ரேடர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா மெட்டா ட்ரேடர் சூஸ் பண்ணிக்கலாம். 8%, 10%, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ப்ராஃபிட் அதிகமாக எடுக்க முடியும். பட் இப்போ நான் என்னால் கொடுத்து பே பண்ண முடியாது அப்படிங்கும்போது நான் 10% சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே அப்படியே ஒரு $3 நம்மளுக்கு இங்கே குறைஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம வேணால் கொஞ்சம் மிச்சப்படுத்திக்கலாம். தென் நம்ம என்ட்ரி கோட் சொன்னோம் இல்லையா, நம்ம எஃப்பி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு $6 இன்னும் குறைஞ்சிருச்சு. ஸோ $26 நம்ம இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நம்மளுக்கோட கார்டு டீட்டெயில்ஸ் பேமெண்ட் கேட்கும். அதையும் நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டை வாங்கிக்கலாம். இதே வந்து ஒன் ஸ்டெப்புக்கு இருக்குது. ஸோ ஒன் ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 2 டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 டெஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டெப்லேயே நம்ம வந்து அக்கௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அக்கௌண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஐ திங்க் 12% நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 12% நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப்பில் போயிட்டு 10% நம்ம ப்ராஃபிட் எடுத்தாலே போதும். ஸோ 5Kல அதாவது 5Kல வந்து 10%னா $500. $500 நான் ப்ராஃபிட் எடுத்தால் போதும். இதில் என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா மேக்ஸிமம் லாஸஸ் வந்து நீங்கள் 6% தான் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு மேலே நீ மேக்ஸிமம் லாஸஸ் பண்ண முடியாது. அது ஒன்று தான் நம்மளுக்கு இருக்கிற மைனஸு. 6%னா உங்களால் வந்து மொத்தமாகவே $300 தான் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களால் வந்து இது பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்புறம் பர் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து 3% தான் கொடுக்குறாங்க. ஸோ $150 தான் ஒரு நாளைக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $250 வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $150 தான் லாஸ் பண்ணணும். தென் அதில் வந்து நீங்கள் $500 வரைக்கும் லாஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து $300 வரைக்கும் தான் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே தான் உங்களுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட்டு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ பர்சன்ட் வாங்குறீங்களோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $59 வரும். ஸோ இது கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ பேசிக்காக நான் ஒரு பிகினராக இருக்கேன், நான் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்டெப் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ 2 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி 3ஆவது ஸ்டெப் வாங்குறது தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். தென் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். தென் ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது. ஆக்சுவலி அது இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அது மாஸ்டர் அக்கௌண்ட் டேரெக்டாக நீங்கள் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். இதில் ப்ராஃபிட் டார்கெட் எதுவும் இல்லை. என்ன இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கன்சிஸ்டன்சி ஸ்கோர் சொன்னேன்னு தெரியுங்களா, இது வந்து 15 இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் சொல்லணும்னா நான் இதில் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 15% சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து $100 இப்போ வந்து நீங்கள் பே அவுட் பண்ணுறீங்க. பே அவுட் பண்ணும்போது உங்களோட ஒரு டேவோட ப்ராஃபிட் வந்து 15%க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ 15 இப்போ $100 பண்ணுறீங்கன்னா 15% மீன்ஸ் $15 ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு $15க்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் பேமெண்ட்டோட உங்களுக்கு வந்து பே அவுட் வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் பே அவுட் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட டாலர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பே அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு $50 பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். $50 பண்ணிவிட்டு ஒரு நாளோட ஹை வந்து உங்களோட 50. தென் உங்களோட பே அவுட்டோட இது வந்து அமௌண்ட் வந்து $250 இருக்குது ஓகேங்களா. $250 உங்களோட பேமெண்ட்டோட பே அவுட்டு. உங்களோட பர் டே வந்து உங்களோட ஹையஸ்ட் ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $50 ஓகேங்களா. இதில் 15% அப்படிங்கிறது எவ்வளோன்னா சாரி $250ல் 15% வந்து $37 சம்திங் தான் ஓகேங்களா. ஸோ பர் டேக்கு $37க்கு மேலே இருக்கக்கூடாது. பட் நீங்கள் $50 பண்ணியிருக்கீங்க. ஸோ $50 பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கணும். இது பத்தாது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு $500 பண்ணிவிட்டு அதில் ஒரு 15% பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு $75. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆக்சுவலி
எக்ஸீட் ஆகுது. ஸோ $75 வரைக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கிறது வந்து $50 நீங்க பெர் டேக்கு பண்ணியிருக்கீங்க. பட் 75 வரைக்கும் இதோட 15% இருக்குன்னா, ஸோ அந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்க ப்ராஃபிட்ட வந்து சேர்த்து, அதுக்கப்புறம் பே அவுட் பண்றது தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல அது ஒரு இது இருக்கு. ட்ராபேக் இருக்கு. தென் இதோட மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 5%. தென் மேக்ஸிமம் டெய்லி லாஸ் பார்த்தீங்கன்னா 3%. அதில வந்து எவ்வளோ பார்த்தோம்னா 6% குடுத்தாங்க 2 ஸ்டெப்ல. ஸோ மாஸ்டர் அக்கவுண்ட்ல 5% தான் குடுக்குறாங்க மேக்ஸிமம் லாஸஸ். அதே மாரி இதில மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 7 டேஸ் நம்ம ட்ரேட் பண்ணணும். லிவரேஜ் வந்து 1:50 குடுக்குறாங்க. இதோட அக்கவுண்ட்டுமே வந்து $69. நம்ம வந்து அந்த ஆஃபர், இந்த ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு $60க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணி நான் பண்றேன். எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 போறதெல்லாம் எனக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. நான் டைரக்ட்டா மாஸ்டர் தான் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து மாஸ்டர் எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நான் ஒரு பிகினரா இருக்கேன். நான் பெர்ஃபார்மன்ஸ்க்கு புதுசு அப்படின்னா, நீங்க ட்ரேடிங் அதாவது 5K அக்கவுண்ட் வாங்கி முதல்ல நீங்க அதாவது இதுல இருந்து ஒரு $10 உங்களுக்கு கம்மியாகும். 36ல இருந்து ஒரு 10 அந்த ஆஃபர்ல யூஸ் பண்ணீங்கன்னா, 26 கூட உங்களுக்கு கிடைக்கும். 26 வந்து ஒரு ₹90 ஒரு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 96 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஸோ $26 இன்டூ 19 போட்டுக்கிறேன். 19 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 3400 தான் அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு வரும். 5 வருஷம் போச்சுன்னா. ஸோ 2400க்குள்ளேயே நீங்கள் அந்த வேலையை முடிச்சிடலாம். இதுதான் வந்து 2 ஸ்டெப்புக்கு. ஃபண்டிங் பிப்ஸ் ப்ரோ அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து இன்னுமே நம்மளுக்கு கம்மி. ஆனால் அதில் வந்து இதே மாதிரி சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் லாசஸ் வந்து கொஞ்சம் இங்கே அமௌண்ட்டை கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் லாஸஸையும் குறைச்சிருப்பாங்க. நம்மளால வந்து 10%லாம் யூஸ் பண்ண இது பண்ண முடியாது. இதில் வந்து 6% அப்படின்னு குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஸ்லாப்ல வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கே போகணும். மாஸ்டர் அக்கௌண்ட்டில் ஹிடன் ரூல்ஸ் நம்மளுக்கு நிறையவே இருக்கும். மாஸ்டர் அக்கௌண்ட் போகிறதுக்கு முன்னாடி இதோட ஹிடன் ரூல்ஸ்லாம் ஃபுல்லாக வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு தென் அதைப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இந்த நான்லாம் வந்து ஒரு டைம் வந்து ஹெட்ஜிங் பண்ணி என்னோட அக்கௌண்ட் வந்து ப்ரீச் பண்ணிட்டாங்க மாஸ்டர் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஹிடன் ரூல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாமல் ட்ரேட் பண்ணோம்னா பே அவுட் எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஃபண்டிங் வெப்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஃபண்டிங் நெக்ஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, தென் அதோட ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.